பொங்கல் பண்டிகை விடுமுறை முடிந்து மீண்டும் சென்னை, பெங்களூரு செல்வதற்கு திருப்பூர் பேருந்து நிலையம் மற்றும் ரயில் நிலையத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். தற்போது விடுமுறை முடிந்து மீண்டும் ஊருக்கு செல்வதற்காக பேருந்து நிலையத்தில் அதிக அளவு மக்கள் கூட்டம் காணப்படுகிறது. அது தொடர்பான மேலும் விவரங்கள் என்ன? வணக்கம் சலோமி. திருப்பூர் மாவட்டத்தில் பனியன் நிறுவனங்களில் வேலை செய்யும் பொதுமக்கள் திரும்பிக் கொண்டிருக்கிற காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது சென்னை, பெங்களூரு போலவே பனியன் தொழிலால் பிரசித்தி பெற்ற திருப்பூர் நகரம் இருக்கிறது. இந்த நகரில் கிட்டத்தட்ட 4 லட்சம் வெளிமாவட்ட மற்றும் வெளிமாநில தொழிலாளர்கள் வேலை செய்கிறார்கள். கடந்த 8 நாட்களுக்கும் மேலாக பொங்கல் விடுமுறை விடப்பட்டிருந்ததால் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தார்கள். அதாவது மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பொதுமக்கள் சென்றிருந்த நிலையில் தற்போது இன்று அவர்கள் பொங்கல் பண்டிகை முடிந்து திருப்பூர் திரும்பக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது திருப்பூரில் உள்ள பனியன் நிறுவனங்களில் கிட்டத்தட்ட 8 நாட்கள் தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டது. அது பள்ளிக்கூடங்கள் தொடர்ச்சியாக விடுமுறை அளிக்கப்பட்டதால் இந்த விடுமுறையை பொதுமக்கள் எடுத்துக்கொண்டார்கள். அது தவிர விடுமுறை கிடைக்காத பொதுமக்களும் மொத்தமாகவே விடுப்பு எடுத்துக்கொண்டு சொந்த ஊர்களுக்கு சென்றிருந்தார்கள். சொந்த ஊரில் பொங்கல் பண்டிகையை கொண்டாடிவிட்டு அவர்கள் திரும்பிக் கொண்டிருக்கிறார்கள். நாளை முதல் பனியன் கம்பெனிகளும் பள்ளிகளும் முழு வீச்சில் செயல்படக்கூடிய நிலை இருக்கிறது. இதனால் திருப்பூரில் உள்ள மதுரை, திருநெல்வேலி மற்றும் நாகர்கோவில் பகுதியிலிருந்து வரக்கூடிய பஸ்கள் வரக்கூடிய கோவில்வழி பேருந்து நிலையம், மத்திய பேருந்து நிலையம் மற்றும் புதிய பேருந்து நிலையம் ஆகிய 3 பேருந்து நிலையங்களிலுமே கூட்டம் அலைமோதும் காட்சிகளை நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு பேருந்திலும் அதிகப்படியான மக்கள் வருகிறார்கள். திருப்பூர் மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகைக்காக 305 பேருந்துகள் 502 நடைகளாக இயக்கப்பட்டன. அனைத்து பேருந்துகளுமே நிரம்பி வழிகின்றன. அதாவது பொங்கல் பண்டிகைக்கு முன்பாக வெளியூர் செல்வதற்காக இயக்கப்பட்ட இந்த பேருந்துகள் இன்று பொதுமக்கள் வசதியாக சொந்த ஊர் திரும்புவதற்காகவும் திருப்பூருக்கு வேலைக்கு திரும்புவதற்காகவும் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த பேருந்துகள் அனைத்திலுமே கூட்டம் நிரம்பி வரும் நிலையில் ரயில்களிலும் கூட்டம் நிரம்பி வருகிறது. சென்னையிலிருந்தும் பெங்களூரிலிருந்தும் மற்றும் சேலம் உள்ளிட்ட நகரங்களிலிருந்தும் பொதுமக்கள் வருவதை நாம் பார்க்க முடிகிறது. ஐடி கம்பெனி இயக்கக்கூடிய பெங்களூர், சென்னை போன்ற நகரங்களை காட்டிலும் சாதாரண அன்ஸ்கில்டு லேபர் அதிகமாக இருக்கக்கூடிய திருப்பூர் மாநகருக்கு தொழிலாளிகள் திரும்பி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சலோமி. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.